ஜைவ தர்மம் அத்தியாயம் 8, நித்திய தர்மமும் வைஷ்ணவ நடத்தையும் அப்படிங்கிறதுல பாகம் 1 பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதிலிருந்து எங்கே விட்டோமோ அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் சரணடைந்தவர்களை 3 விதங்களாக பிரிக்கலாம். அவை கனிஷ்ட பக்தர்கள், மத்தியம பக்தர்கள், உத்தம பக்தர்கள். அப்போ புதிதாக கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் நுழைந்தவர்களை நம்ம கனிஷ்ட பக்தர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்ல. அப்போ அவர்களுடைய லட்சணத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்குது. அர்ச்சாயாம் ஏவஹரையே பூஜாம் யகஸ்ரத்தையே கதே நதத் பக்தேஷு சான்யேஷு ச பக்த பிராகிருத்த சம்ருத. அவங்க இந்த வேர்டு பிராகிருத்தன்னு வருது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது ஸ்ரீமத் பாகவதம் 11வது கேண்டோ 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். இது ஒருவன் ஸ்ரீஹரியின் விக்கிரகத்தை மட்டும் வழிபாடு செய்து, ஆனால் அவருடைய பக்தனுக்கோ மற்ற ஜீவன்களுக்கோ, யார் அவருடைய கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கோ மற்ற ஜீவன்களுக்கோ தொண்டு செய்யாமல் இருந்தால் அவனுக்கு பிராகிருத்த பக்தன்னு பேர். பிராகிருத்த பக்தன்னா கனிஷ்ட பக்தன்னு அர்த்தம். அப்போ தான் அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வர்றான். அப்போ அவன் சொல்லப்போனால் ஒரு ஜட உலக இன்பத்தை நாடும் ஒரு சுயநலமான பக்தன் தான். ஏன்னா அது இருக்கும், அந்த ட்ரேஸ் ஃபுல்லாக போயிருக்காது. ஏன்னா கனிஷ்ட பக்தர்கள் முதல்ல வருது அவங்களுக்கு இன்னும் நிறைய அனர்த்தாக்கள் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அனர்த்த நிவர்த்தியெல்லாம் அதெல்லாம் அப்போ எல்லாம் நிவர்த்தி பண்ண போகிறதானே ஒருத்தர் சுத்தமான பக்தனாக வர முடியும். அதனால் ஜட உலக இன்பத்தை நாடக்கூடிய அந்த ஆசை இருக்கும். ஆனால் கனிஷ்ட மத்தியம உத்தம பக்தர்களில் உள்பிரிவும் வேறு இருக்குது. இப்போ ஒருத்தர் கனிஷ்டில் வரானா, அதுலேயே நம்ம பார்த்தோம்னா கனிஷ்ட மத்தியம கனிஷ்ட உத்தம. இது யார் இது அவ்வளோ கனிஷ்டாவில் ரொம்பவும் பிகினிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு கனிஷ்டா கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறத கனிஷ்ட மத்தியமாக நல்லாவே அட்வான்ஸ் பண்ணி இப்போ ரெடி டு அது மத்தியம ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னா அவனுக்கு கனிஷ்ட உத்தமனி பேர். அதே மாதிரி ஒருத்தர் மத்தியம அதிகாரிங்க கூடிய அந்த லெவலில் வந்தாலும் அதுலேயும் அதே மாதிரி மத்தியம கனிஷ்ட மத்தியம உத்தமன் இருக்குது. அப்போ ஒருத்தன் மத்தியம இதை வச்சு மத்தியம அதிகாரன்னா யார், உத்தம அதிகாரிங்கிறது அப்படிங்கிறது வருது, பின்னால் சாப்டர் நிறைய வருது நமக்கு. அதனால் அங்கே ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். இப்போது அப்போ ஒருத்தன் மத்தியம கனிஷ்டத்துக்கு சில குறிப்பிட்ட குவாலிட்டி இருக்கும். அப்புறம் மத்தியம உத்தம ஸ்டேஜுக்கு வரும்போது அவன் ரெடியாக எதுக்கு வர உத்தம அதிகாரி லெவலுக்கு அவன் போகிறதுக்கு ரெடி ஆகிடுறான். அங்கேயும் உத்தம கனிஷ்ட உத்தம மத்தியம உத்தமன்னு அங்கேயும் 3 இருக்குது. புரியுதா? அப்போ நாம் இதை வச்சு நம்மளையே எவாலுவேட் பண்ணிடலாம். நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ குருதேவுக்கு உடனே தெரியும். ஒருத்தருடைய இதெல்லாம் பார்த்தோன்னா பக்தி நிலை உடனே தெரியும். ஆனால் இதில் என்னென்னா, கனிஷ்ட அதிகாரி அவருடைய அப்ரோச் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது பிகினர் இல்லையா? ஆனால் மத்தியம அதிகாரி மெச்சூர்டு, உத்தம அதிகாரி பிரச்சாரம் கூட பண்ண மாட்டார். ஏன்னா உத்தம பக்தர் எப்படி நினைப்பாருன்னா, என்னை தவிர வேறு எல்லாரும் உத்தமம், நான் ஒரு கனிஷ்டர், எனக்கு பக்தி கிடையாது. அப்போ பக்தி நமக்கு கிடையாதுன்னு இருந்தேன் அப்படி நினச்சோம்னா அப்படியே நம்பிடுவார் ஃபுல்லாக. அப்படி இருக்கும். இது ரியலி ஹி வில் ஃபீல். அப்புறம் யாருக்காக வேண்டி இவர் பிரச்சாரம் பண்ண முடியும்? சரி, ஒரு கனிஷ்டா எப்படி உத்தம அதிகாரிக்கு பிரச்சாரம் பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவர் இருப்பதனால அவர் பிரச்சாரம் பண்ண முடியாது.
அப்புறம் கிருஷ்ண பக்திக்கு மூல காரணம் என்ன? பீஜம் அப்படின்னா சிரத்தை. சிரத்தைங்கிறது அதாவது பக்தி, கிருஷ்ண பக்திக்கு மூல காரணம் பீஜம். அது விதைங்கிறது எனது பீஜம்ங்கிறது எங்கேருந்து வருது? சிரத்தையிலிருந்து முளைச்சி வருது. சிரத்தையிலிருந்து ஆரம்பித்து அப்புறம் மேலே மேலே போயிட்டே இருக்குது. அந்த சிரத்தையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கிருஷ்ண பக்தியின் 9 நிலைகள் எனது சிரத்தை, சாது சங்கம், பஜன கிரியை, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டை, ருச்சி, ஆசக்தி, பாவனை, பாவபக்தி, அப்புறம் பிரேமை. இதில் பாவபக்தி வரைக்கும் தான் இந்த மனுஷ உடலில் தாங்கும். அந்த பாவபக்தி வர்றதுக்கு தான் நம்மளோட மெயின் கோலாக இருக்கணுமே தவிர, அதாவது இதையும் பண்ணி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாவபக்தி கிடைக்கணும். அப்போ ஒருத்தனுக்கு பாவபக்தி வந்துடுத்துன்னா அவன் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்க. அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, பக்தி ரசாமிருத்த சிந்துல இருக்குது. ரூப கோஸ்வாமி ஆதௌ ஸ்ரதா ததா சாது சங்கோத பஜன கிரியா ததோ வனர்த்த நிவೃத்தி ஸ்யாத் ததோ நிஷ்டா ருச்சிஸ்ததா ஆதாசக்திஸ்ததோ பவத் தத் பிரேமாபியுதஞ்சதி சாதகானாம் அயம் பிரேம்னா பிராதுர்பாவே பவேத் கிரமம். நான் இப்போ சொன்ன இந்த 9 இதே அப்படியே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லோக்காவில் போட்டி வச்சுருக்காரு. அப்போ இன்றைக்கி முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்? அப்போ என்ன, கனிஷ்ட பக்தன் எப்படி இருப்பான், மத்தியம பக்தன் எப்படி இருப்பான், உத்தம பக்தன் எப்படி இருக்கிறாங்கிறத கொஞ்சம் அலச போகிறோம் ஆக்சுவலாக. அப்போ எப்போ ஒருவனை உண்மையிலேயே கிருஷ்ண பக்தன்னு அழைக்கலாம்? அதுக்கு பதில் வருது. ஒருவன் பகவானை சிரத்தையுடன் வழிபட்டால் மட்டுமே அதை பக்தி என்று அழைக்க முடியும். சிரத்தை வேணும். ஆனால் அவன் சரி பகவான் சிரத்தை வழிபட்டால் தான் அவன் பக்தின்னு சொல்ல முடியும். ஆனால் அவன் பகவானின் பக்தர்களையும் வணங்கினால் மட்டுமே அது சுத்த பக்தி ஆகும். பகவானின் பக்தர்களையும் வணங்கவில்லை என்றால் அவனுக்கு பக்தி வருவதில்லை. ஃப்ளாட்டாக சொல்லியாச்சு. அப்போ இப்படிப்பட்ட பக்தர்கள் பக்தி சாதகங்களில் அப்போ அதில் என்ட்ரன்ஸ் தான். அவங்க என்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னும் உள்ளே போகலை. அதில் எதில் டோருக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இதைத்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யஸ்யாத்ம புத்தி குணவேட்டி தாதுகே ஸ்வதீஹி கலத்ராதிஷு பௌமயிச்யதீஹி யதீர்த்த புத்தி சலிலேன கர்ஹிசித் ஜனேஷ்வபிஞோஷு ச ஏவகோ கரஹா. அப்போ இதில் சில அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். எப்படி இருக்கும்? கபம், பித்தம், வாயு போன்றவைகளால் ஆன பிணம் போன்ற உடலை தான் என்று எண்ணியும், மனைவி, குழந்தைகள் மற்றும் உடல் சம்பந்தமான உறவுகளை தன் சொந்தம் என்று எண்ணியும், மரம், கற்கள் இவற்றின் உருவமாற்றமே விக்கிரகம் என்று எண்ணியும், புனித நதிகளுக்கு புண்ணிய யாத்திரை செய்து ஆனால் அங்கே இறைவனை பற்றி அறிந்த சாதுக்களிடம் தொடர்பு கொள்ளாமல் இருந்தும் வாழ்ந்தால் அவன் ஒரு கழுதை அல்லது பசுவை விட மேலானவன் அல்ல அப்படின்னு வருது. அப்போ இதில் ரொம்ப டீப். அப்போ ஆனால் பகவானை விக்கிரக வடிவில் வழிபட இல்லைன்னா அவனுக்கு பக்தியின் அடிநிலையில் கூட அணுக முடியாது.
அதை தான் சொல்லுது. அந்த 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 ஸ்லோகம் வந்து அதான் சொல்லுது. அப்போ ஒருவன் வந்து விக்கிரக வழிபாட்டை உதாசீனம் செய்து விவாதங்களின் மூலம் உண்மையை அறிய முயன்றால் அவனது இதயம் உலர்ந்து போய் விக்கிரக வழிபாட்டின் உண்மையை அவன் அறியாமல் போகிறான். விக்கிரக வழிபாட்டை அவன் ஏற்றுக்கொண்டாலும் கூட விக்கிரகத்தை எப்படி வழிபடணும், அதை ஏதோ மெட்டல்னையோ ஏதோ கல்லுன்னு நினைக்கக்கூடாது. விக்கிரகத்தை சுத்த சின்மய புத்தியுடன் வழிபட வேண்டும். உலகத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் சின்மய வஸ்து. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது பக்தர்களும் சுத்த சின்மய வஸ்து. அது சுத்த சின்மய வஸ்து. அப்படின்னா ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரகத்தை சம்பந்த ஞானத்துடன் வழிபடும்போது அவரது சுத்த பக்தர்களுக்கு சேவைகளும் செய்ய வேண்டும். இப்படி சிரத்தையுடன் சின்மய தத்துவம் என்ற ஆன்மீக உண்மையை வழிபடுவதை அதைத்தான் சாஸ்திரங்கள் வந்து நம்பிக்கையான வழிபாடு நம்பிக்கையான வழிபாடு அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த விதமான வழிபாடுகளும் சுத்த பக்தி அல்ல. இதுதான் சாஸ்திரங்களோட முடிவு. அப்போ ஒருவன் வந்து பக்தியில் நுழைஞ்சிட்டான்னா நாம் அதை எப்படி அறியலாம்? அதையும் ஹரிபக்தி விலாசத்தில் இது எழுதியிருக்கு. கிருஹீத்த விஷ்ணு தீஷாகோ விஷ்ணு பூஜா பரோ நரக வைஷ்ணவோ அப்கிஹிதோ அபிநைரிதரோ அஸ்மாத் அவைஷ்ணவ. சாஸ்திரங்களின் விதிகளின் மூலமாக விஷ்ணு மந்திரத்தை ஒரு குருவிடமிருந்து தீட்சை மூலமாக பெற்று அதன் பின் ஸ்ரீ விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபடும் ஒருவன்தான் வைஷ்ணவன் என்று சாஸ்திரங்களை கற்றறிந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இதை பற்றி இது எங்கே நடக்குதுங்க? அந்த வைஷ்ணவர்கள் வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா ஒரு இடத்துக்கு, அங்கே ஒருத்தர் அந்த ஹரிதாஸ் பாபாஜி வந்து அவர் தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் ஃபுல்லாக அதில். அப்போ அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஒருவன் தன் குருவிடமிருந்து குடும்ப அல்லது சமுதாய வழக்கத்தில் ஜனங்களை வந்து அட்ராக்ட் பண்ணதுக்காக வேண்டி ஸ்ரீ விஷ்ணு மந்திரத்தை தீட்சையில் வாங்கலாம் வருவேன். அப்படி வந்து விஷ்ணு வழிபாட்டுக்கு வரக்கூடியவன் கனிஷ்தா. அவன் வந்து பிராகிருத பக்தன் அவனுக்கு பேர். அப்போ ஜட உலக ஆசைகள் அது சம்பந்தப்பட்ட இவன் உண்மையில் ஒரு சுத்த பக்தன் இல்லைன்னு சொல்லுது. அப்போ நம்ம கனிஷ்ட பக்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது? சாய பக்தி ஆபாஷா அப்படிங்கக்கூடிய பக்தியோட நிழல் மட்டும்தான் இருக்குது. அவர்களுக்கு பக்தியின் சாயலான பிரதிபிம்ப பக்தி ஆபாஷா கூட கிடைக்காது. பிரதிபிம்ப பக்தி ஆபாஷாவில் கூட வைஷ்ணவ குணம் கிடையாது. இதில் பிரதிபிம்ப பக்தி ஆபாஷாவில் அதில் கூட என்ன வைஷ்ணவ குணம் கிடையாது. அதிலே அது சுத்த பக்திக்கு அபராதம் விளைக்கு கூட இருக்கும் சில சமயம். ஒருவனுக்கு சாய பக்தி ஆபாஷாங்கக்கூடிய பக்தி நிலை கிடைத்தாலே சாய பக்தி ஆபாஷாங்கன்னு ஒரு இருந்தாலும் கிடைத்தாலும் அவன் ஆக்சுவலி பாக்கியவான் தான். ஏன்னா அவன் வந்து பக்தியோட இதில் வாசலில் நிற்கான். இருந்தாலும் சாய பக்தி ஆபாஷா நிலையை சுத்த பக்தின்னு நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் விக்கிரகங்களை ஜட உலக லாபங்களுக்காக வழிபடுவார்கள். அப்போ எதுக்கு அவங்க விக்கிரகெல்லாம் வழிபடுறாங்கன்னா ஃபார் தேர் ஓன் ப்ராஃபிட். அவங்க தனக்கு ஆதாயத்துக்காக வேண்டி வழிபடுறாங்க. எல்லா கனிஷ்ட அதிகாரிகளும் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லார், நான் வந்து 10 விதமான குணங்களை நான் சொன்னமில்லை முன்னால். என்னால் அந்த 10 விதமான குணங்கள் திருப்தி, ஷமா, தமோ, அஸ்தேயம், சௌச்சம், இந்திரிய நிக்கிரகா, தீர், வித்யா, சத்தியம், அக்ரோதம், அதாவது உறுதியான பொறுமை, மன்னித்தல், மனதை கட்டுப்படுத்துதல், களவு செய்யாமை, சுத்தமாக இருத்தல், இந்திரியங்களை அடக்குதல், விவேகம் அல்லது புத்திசாலித்தனம், சாஸ்திரங்களில் ஞானம், உண்மையை பேசுதல், எரிச்சலான சமயத்திலும் கூட கோபப்படாமல் இருத்தல். இப்படி அந்த 10 பேர் சொன்னார். போன கிளாஸில் இதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து
உலகத்தில் உள்ள மற்றவர்களுடன் வந்து அவங்க எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லா வைஷ்ணவர்களும் வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையான சுத்த பக்தர்களுக்கான சாஸ்திரங்கள் கூறும் விதிமுறைகள் அவர்களுக்கு பொருந்தாதுன்னு அப்படி சொல்கிறாரு. யார் சுத்த பக்தன் யார் சுத்த பக்தன் அல்லன்னு கண்டுபிடிக்க இந்த கனிஷ்ட பக்தனுக்கு ஒருபோதும் தெரியாது. அவன் உண்மையிலேயே பார்த்தோம்னா வைஷ்ணவர்களோட வித்தியாசம் தெரியாது. அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கானே அவங்களால தெரியாது. அதுதான் கனிஷ்ட பக்தரோட நிலை. அப்போ யாருக்கு தெரியும்? மத்தியம வைஷ்ணவர்களுக்கு அது தெரியும். ஓகே, அதுதான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ யார் இனி மத்திய பக்தன் எப்படி இருப்பான்? மத்திய பக்தன் வந்து கிருஷ்ணரை ரொம்பவும் நேசிப்பான். அதை பற்றியும் ஸ்ரீமத் பாகவத்தில் எழுதியிருக்குது. 11வது கேண்டோ 2வது அத்தியாயம் 46 ஸ்லோகம். ஈஸ்வரே தத் அதினேஷு பாலிசேஷு துவிஷத்ஷு ச பிரேம மைத்ரி கிருபோ பௌஷாக கரோதி ச மத்தியமக அப்படின்னு வருது. ஒரு மத்தியம வைஷ்ணவன் வந்து, அதாவது ஈஸ்வரரை, அதாவது கிருஷ்ணரை மிகவும் நேசிப்பவர், பகவானின் பக்தர்களை அன்புடன் கவனிப்பவர், பக்தியை பற்றி அறியாத மூடர்களுக்கும் கூட கருணை காட்டுவார். ஆனால் ஈஸ்வரருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் எதிராக உள்ளவர்களை வெறுத்து விலக்குவார். இதுதான் இதுதான் அவரோட மத்தியம அதிகாரோட கூட லட்சணம். அப்போ இதில் என்ன வருதுன்னா, ஒரு வைஷ்ணவரோட நடத்தை 4 விதமான வஸ்துக்களின் மேல் வெளிப்படுகின்றன. இதில் 4 சப்ஜெக்டில் அவருக்கு வருது. எதெல்லாம்? ஸ்ரீஹரி, அவருடைய பக்தர்கள், ஜட இன்பத்தில் மூழ்கி ஆண்மை உண்மைகளை அறியாதவர்கள், அதாவது மற்றவங்க, கிருஷ்ண பக்திக்கு எதிரானவர்கள். அப்போ எப்படி இருக்கார் அவர்? ஹரிக்கு கிட்ட யாவர் இருக்கும்? அவருக்கு நேசம் இருக்கும். அவருடைய பக்தர்களுடைய அன்பாக இருப்பார் அவர். அது மத்தியம அதிகாரி. பக்தியை பற்றி தெரியாதவர்களுக்கு கருணை காட்டுவார். பக்திக்கு எதிரானவர்களை அலட்சியம் செய்து விடுவார். இதுதான் மத்தியம அதிகாரோட குணங்கள். அப்போ ஒரு மத்தியம வைஷ்ணவருடைய முதலாவது குணம் என்னென்னா, இறைவனுக்கெல்லாம் மேலான இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்கு இருக்கும் கிருஷ்ண பிரேமையே. கிருஷ்ண பிரேமை அதை நோக்கி தான் போயிட்டுருப்பார். அந்த பிரேமைங்கக்கூடிய வார்த்தை சுத்த பக்தியை தான் சொல்லுது. அதைத்தான் பக்தி ரசாமிருத்த சிந்துல அந்யாபீலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூல்யன கிருஷ்ணானு சீலனம் பக்திர் உத்தமா அப்படின்னு வருது. அவன் கிருஷ்ணருக்கு தன்னை எந்த காரணமும் இல்லாமல் முழுவதுமாக அர்ப்பணித்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் ஞானம், கர்மம், யோகம் இப்படி எவ்வித கலப்படமும் இன்றி ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விப்பதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்டு அவருக்காக மட்டுமே உயிர் வாழ்பவன் மட்டும்தான் உத்தம பக்தன். அப்போ இப்படிப்பட்ட சுத்தமான பக்தி முதல்ல ஒரு மத்தியம வைஷ்ணவரின் பக்தி சாதகங்களையும் தான் ஆரம்பிக்கும். சுத்த பக்தி மத்தியம அதிகாரிகிட்ட தான் வருது, ஆரம்பிக்குது. முதல்ல கனிஷ்ட கிடையாது. அது பின்னர் வந்து படிப்படியாக வளர்ந்து பாவ பக்தி, பிரேம பக்தின்னு போயிட்டுருக்கோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மனுஷ ஜென்மத்தில், இந்த ஜட இதில் வாழ்க்கையில் பாவபக்திக்கு மேலே இந்த உடல் தாங்காது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு பிரேமை வந்து அவர் அப்படியே விழும்போது அவரோட கை காலெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிடுமா, எல்லாம் அப்படியே. ஏன்னா இந்த அவர் நமக்கு காணிக்கார், அவ்வளோதான். இது தாங்க முடியாது, அப்படி இருக்கும். அவர் ஈஸ் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்லி. அப்போது கனிஷ்ட வைஷ்ணவரோட ஒரே அடையாளம் என்னது? அவரது நம்பிக்கையான விக்கிரக வழிபாடு. இதை நோட் பண்ணிடணும். நம்பிக்கையாக விக்கிரக வழிபாடு பண்ணது கனிஷ்ட அதிகாரி. அவருக்கு உத்தம பக்திக்கான அடையாளங்களாகிய அந்யாவிலாசித சூன்யம், அதாவது கிருஷ்ணரை திருப்தி போய் செய்வதை தவிர வேறு எதிலையும் ஆசையின்மை,
ஞான கர்மாதி அனாவிருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம ஞான யோகங்கள் இருந்து அதிலெல்லாம் விட்டு தாண்டி மேலே போயிடணும். அதெல்லாம் அவர் எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டார். ஆனுகூலியான கிருஷ்ணானுசீலனம், ஸ்ரீகிருஷ்ணருக்கு உகந்த மனநிலையில் அவருக்கு சேவை செய்தல், இது எதுவும் கனிஷ்ட அதிகாரிகிட்ட கிடையாது. ஆனால் ஒரு கனிஷ்ட அதிகாரிக்கிட்ட இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி மனநிலை உண்டாகும்போது எங்கே வருவார்? நான் கொடுத்தேன், சார்ட் போட்டோமில்ல, அவர் மத்தியம வைஷ்ணவ நிலைக்கு அடைந்து விட்டதாக கருதலாம். ஆனால் அவர் எப்படி வருவார்? மத்தியம கனிஷ்ட, அதுக்கப்புறம் புண்ணு மேலே போன மத்தியம, அதுக்கப்புறம் மேலே போகும்போது மத்தியம உத்தம பெறும். அந்த இது வர்றது வரைக்கும் மத்தியம அதிகாரி மத்தியம கனிஷ்டாக்குள்ளே போகிறது வரைக்கும் அவர் ஒரு பிராகிருத பக்தர் தான். இந்த அந்த இதில் ஸ்ரீமத் பாகவத்தில் நான் அந்த ஸ்லோகம் சொன்னாலே அது மாதிரி தான். அவரது பக்தி சுத்த பக்தியோட ஒரு சாயையே. சாயைன்னா என்னது? அதாவது வைஷ்ணவ ஆபாஷா அப்படிம்பாங்க. அது வந்து உண்மை கிடையாது, ரியல் கிடையாது இன்னும். அப்போ கிருஷ்ணானுசீலனம் கூடிய வார்த்தை கிருஷ்ண பிரேமையை குறிக்குங்க. இந்த வார்த்தைக்கு அடையாக ஆனுகூலியனாங்கக்கூடிய வார்த்தையும் வருது. அப்போ ஆனுகூலியனாங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு கிருஷ்ண பிரேமைக்கு உகந்ததாக சுத்த பக்தர்களிடம் சிநேகம் வைத்திருத்தல், கிருஷ்ண பக்தியின் மகிமை பற்றி அறியாதவர்களிடம் கருணை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தல், கிருஷ்ண பக்திக்கு எதிரானவர்களிடமிருந்து விலகி இருத்தல், இதெல்லாம் அந்த மத்தியம ஸ்டேஜில் இருக்கும்போது வரும். இது எல்லாமே மத்தியம வைஷ்ணவரின் லட்சணங்கள். அவன் ஒரு மத்தியம வைஷ்ணவருடைய ரெண்டாவது குணத்தை பற்றி இப்போ பார்த்தோம்னா, எந்த ஒரு பக்தனின் இதயத்தில் சுத்த பக்தி தோன்றி தன்னை முழுவதுமாக ஸ்ரீஹரியின் விருப்பத்துக்கு விட்டு விடுகிறானோ அவனுக்கு மட்டுமே இன்னொரு மத்தியம பக்தனின் சிநேகம் வைத்துக்கொள்ள விருப்பம் வரும். ஆனால் கனிஷ்ட பக்தர்கள் சுத்த பக்தர்கள் அல்ல. அவர்கள் ஸ்ரீஹரியின் விருப்பத்துக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்க மாட்டார்கள். அங்கே என்ன இருக்கும்? செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், லிங்கரிங். இட் வில் பி. என்ன கனிஷ்ட அதிகாரி என்ன செல்ஃபிஷ் இருக்கும், சுயநலம் இருந்துகிட்டு இருக்கும். மேலும் அவர்களால் சுத்த பக்தன் யாருன்னு கண்டுபிடிக்கவும் தெரியாது. அதனால் அவர்கள் சுத்த பக்தர்களுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுறதோ மரியாதை கூட கொடுக்க தெரியாது. இந்த காரணத்தால் ஒருவன் மத்தியம அல்லது உத்தம பக்தரிடம் மட்டுமே சிநேகம் வைக்க வேண்டும். அப்போ தான் அவன் மேலே போக முடியும். தட்ஸ் வாட் இட் இஸ். அவன் தொடர்ந்து 3 வருடங்களாக குலியா கிராமத்தில் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேட்டாங்க, அவங்க டிசைபிள் கேட்டாங்க, வைஷ்ணவர்னா என்ன சொல்லுங்கோ அப்படின்னு மகாபிரபுகிட்ட கேட்குறாங்க. எப்படி எந்த லட்சணத்தை வச்சு அவர் நாம் வந்து காண முடியும் அப்படின்னு பக்தர்கள் கேட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்ரீமான் மகாபிரபு உத்தம மத்தியம கனிஷ்ட வைஷ்ணவ பற்றி அவர் உபதேசித்தார். ஆனால் அதை பற்றி பேசும்போது கனிஷ்ட வைஷ்ணவர்களோட குணத்தை எதுவுமே அவர் சொல்லலை. ஏன்னா கனிஷ்ட வைஷ்ணவர்கள் வந்து விக்கிரக வழிபாட்டுக்கு மட்டுமே உகந்தவர்கள். அவர்களால் சுத்தமான கிருஷ்ண நாமத்தை கூட உச்சரிக்க முடியாது. அப்போ அவர்களுடைய நாம உச்சரிப்பு சாய நாம பாஷான்னு பேர். சாய நாம பாஷான்னா அவர்களுக்கு அறிவின்மையாலும் நாம அபராதங்களாலும் மறைக்கப்பட்ட சுத்த நாமம் என்று பொருள். எப்படி இது சூரியனை வந்து மேகங்கள் மறைக்கிறது மாதிரி, இதனால் சூரியனின் முழு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி தான் சுத்த நாமம் மறைஞ்சிருக்கும். சரியா? அது மேலும் ஒரு கிரகஸ்த மத்தியம அதிகாரி 3 விதமான வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு மகாபிரபு சொன்னார். யாரெல்லாம்? சுத்த கிருஷ்ண நாமத்தை ஒரு தடவையாவது தன் வாயால் உச்சரிக்கும் பக்தன், அவனுக்கு சேவை செய்யணும். சுத்த நாமம் எப்பவும் ஒருக்கா தான் வரும். அது அவ்வளோ ஈஸியாக வராது. சுத்தநாமம் வந்தாச்சுன்னா ராதாகிருஷ்ணா அங்கே இருக்காருன்னு வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் அப்படியே நிற்கார், வந்தாச்சு. யூ ஆக்சுவலி சீ ஹிம், ஃபீல் ஹிம். இன்னொன்று, ரெண்டாவது, கிருஷ்ணநாமத்தை தன் வாயால் எப்போதும் உச்சரித்து கொண்டிருக்கும் மத்தியம பக்தனுக்கும் என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். அதே மாதிரி தன்னை ஒருவன் கண்டதும் கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்க வைக்கக்கூடிய உத்தம பக்தன், அது பார்த்தோன்னே அப்படியே சேன் பண்ண மாதிரி வரும், ஹரே கிருஷ்ணனே வந்துடும். அவன் உத்தம பக்தன்.
அவனுக்கு சேவை பண்ணணும். அப்போ ஒரு கிரகஸ்த மத்தியம அதிகாரி என்ன பண்ணணும்? இந்த 3 விதமான பக்தர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த பட்டியலில் சுத்த நாமத்தை உச்சரிக்க முடியாமல் நாமா பாஷாவுடன் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் ஒரு பக்தன் சேர்க்கப்படவில்லை. சுத்த நாமத்தை உச்சரிக்கும் வைஷ்ணவர்களுக்கு மட்டுமே ஒரு கிரகஸ்த மத்தியம அதிகாரி சேவை செய்ய வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கு. மேலும் வியாரம் அது ஒரு வைஷ்ணவரோட பக்தி நிலையை பொறுத்து தான் அவருக்கு சேவை செய்யணும். அப்போ ஒருவன் சுத்தமான வைஷ்ணவர் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை வரவேற்று அமர ஆசனம் அளித்து அடக்கமுடன் அவருடன் பேசி முடிந்தவரை அவரது தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். முடிந்தவரையில் அவருக்கு எல்லா சேவைகளையும் செய்ய வேண்டும். அழகற்ற உடல், நோய்வாய்ப்பட்ட உடம்பு, இப்படி எந்த காரணம் கொண்டும் அவரை கிண்டல் செய்வோ அவமதிப்பதோ கூடாது. அவன் மத்திய வைஷ்ணவரோட 3வது குணம் என்னென்னா, கிருஷ்ண பக்தியை பற்றி தெரியாதவர்களிடம் அவர் காட்டும் கருணை. அதுதான் பாலிச அங்களுடைய வார்த்தையில் வருது. அந்த வார்த்தைக்கு ஆன்மீக உண்மைகளை பற்றி தெரியாதவன் அர்த்தம், மூர்க்கன் அல்லது மூடன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது ஆன்ம ஞானத்தை யாரிடமிருந்து கேட்டு அறிய முடியாமல் அதாவது ஆன்மீக ஞானத்தை அவனை கேட்டாலும் புரியல, கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ஜட உலக சிற்றின்பங்களில் மட்டுமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு, ஆனால் மாயாவாதம் போன்ற அசுத்தமான சாஸ்திரங்களை படித்து கெட்டு போகாமல், மாயாவாதத்து ஒருத்தன் போனாம்னா அவன் எப்படி, அது இன்னும் வருது பின்னால் அவர் சொல்கிறாரு. மாயாவாதம் ரொம்ப மோசம். ஒரு கனிஷ்ட பக்தரையும் ஒரு மாயாவாதியும் கம்பேர் பண்ணும்போது, கனிஷ்ட பக்தன் மாயாவாதியை விட கோடி மடங்கு உயர்ந்தவன் அப்படின்னு வரும். அப்போ கனிஷ்ட பக்தர்களுக்கு என்னது, கிருஷ்ண பக்தியின் மேலோ கிருஷ்ண பக்தர்களின் மேலோ பொறாமை எதுவும் கிடையாது. ஆனால் ஜட உலக சம்பந்தமான அகங்காரம் மற்றும் மமதையரால் எனது ஸ்ரீகரியின் மேல் அவனுக்கு நல்ல பக்தி வராமல் இருக்கிறது காரணம் அதுதான். அவங்க பிகினிங் ஸ்டேஜில் இருக்காங்க. கண்ட சாஸ்திரங்களை படித்தும் கூட அதோட முடிவு ஹரிபக்திங்கிறத கூட உணராமல் தங்களை ஞானிகள்னு அழைக்கக்கூடிய மனிதர்களும் இந்த வகையில் தான் சேருவாங்க. அப்போ மாயாவாதிகள் ரொம்ப மோசம். புரியுதா? மாயாவாதம் தான் எல்லாத்தையும் மோசம். அது பக்தியை, கிருஷ்ண பக்தியை அழித்து போடும். ஆனால் சுத்த பக்தியை இன்னமும் அடையாத காரணத்தால், இன்னமும் அந்த சம்பந்த ஞானம் பெறாமல் அறிவிலியாக இருப்பதன் காரணத்தாலும் ஒரு கனிஷ்ட, அதாவது பிராகிருத பக்தன் பக்திங்கக்கூடிய கோயிலில் வாசல் படியை தான் நிற்கிறான். நீங்கள் அதை பாருங்க, அது கனிஷ்ட அதிகாரி வாசல் படியை தான் நிற்கிறான். அப்போ அவன் சுத்த பக்தி நிலைக்கு வர்றது வரைக்கும் அவனை பாலிசாணி தான் சொல்லணும். அதுக்கு பிறகு அவன் சம்பந்த ஞானத்தை பெற்று சுத்த பக்தர்களின் கருணையினால் சுத்த நாமத்தின் மேலே ருசி வந்தவுடன் தானாக அவனது அறியாமை கரைந்து சுத்தமாக மறைந்து மத்திய வைஷ்ணவர் என்ற நிலைக்கு அவன் வந்துடுவான். அப்போ எப்படி கனிஷ்ட அதிகாரி பக்தி என்ற கோயிலில் வாசலில் வெளியே தான் நிற்கான். அவன் மத்தியம் அதிகாரி எப்படி, அது உள்ளே போய் நிற்கான், கோயிலுக்கு உள்ளே நிற்கான் அர்த்தம், நிற்கிறாரு. உத்தம அதிகாரி எப்படி, கிருஷ்ணாவை அவரோட இதயமே கோயிலாகிருது. இதுதான் வித்தியாசம். ஓகே. அப்போ ஒரு மத்தியம வைஷ்ணவோட கடமை என்னென்னா, எல்லாருக்கும் கருணை காட்டணும். அத்தனை பேர் அதாவது அவங்கள உபசரித்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, அவங்களோட இதயத்தில் அனன்ய பக்தியை உண்டு பண்ணி யாருக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ண. ஏன்னா இவங்க தான் மத்தியம அதிகாரி தான் கனிஷ்ட அதிகாரியால் மேலே கொண்டு வரணும். அவங்களோட இதயத்தில் அனன்ய பக்தியை உண்டு பண்ணி சுத்த நாமத்தில் ருசியை கொண்டு வரணும், கருணை காட்ட வேணும் அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போ இப்போ ஏன்னா ஒரு மனநோயாளி தன்னுடைய நோய் நீங்க வேணும்னா என்ன பண்ணுது, தக்க மருத்துவரை தானே இப்படி அணுகி ஆகணும். அதே மாதிரி ஒரு கனிஷ்ட பக்தன் இந்த மாதிரிப்பட்ட ஹையர், அதை மத்தியம அதிகாரி. ஏன்னா உத்தம பக்த பேர் தெரியவும் தெரியாது. அது மத்தியம அதிகாரி தான் ஆக்சுவலாக அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போ
இதாக வருது. நான் சொன்ன அதே பாயிண்ட். கனிஷ்ட அதிகாரி கூட மாயாவாதிகளை விட கோடி மடங்கு மேலானவன் வருது. ஏன்னா மாயாவாத தத்துவத்தின்படி ஸ்ரீ பகவானுக்கு உருவம் கிடையாது. இந்த தத்துவத்தின்படி விக்கிரக வழிபாடு ஒரு கற்பனையே. அவர்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவருக்குத்தான் விக்கிரக வழிபாடு தேவை என்று கூறும்போது அவர்களுக்கு எவ்வாறு விக்கிரக வழிபாட்டில் நம்பிக்கை வரும்னு கேட்குறாரு. அப்போ அடிநிலையில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புது வைஷ்ணவருக்கும் மாயாவாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால்தான் என்ன சொல்கிறாரு, மாயாவாதிகளை விட ஒரு கனிஷ்ட பக்தன் கோடி மடங்கு சிறந்தவன் அப்படின்னு வருது. ஏன்னா கனிஷ்ட அதிகாரி நம்பிக்கையோடு விக்கிரக வழிபாடு செய்கிறாரு. ஏன்னா அவன் பகவானுக்கு ஆன்மீக உருவமும் குணங்களும் அவன் உண்டு அப்படின்னு அவன் நம்புகிறான். ஆனால் மாயாவாதிகளோ பகவானுக்கு உருவம் கிடையாது என்றும் விக்கிரகங்கிறது ஏதோ ஒரு கற்பனை பொருள் அப்படின்னு சொல்லி விக்கிரகம் ஏதோ தற்காலிகமாக ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க 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 பக்தி பண்ணுறாங்க. அது உண்மையிலே பிரம்மந்தான் எல்லாம் உண்மையிலே உண்மை, மற்றதெல்லாம் இது கிடையாது, உண்மை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கனிஷ்ட பக்தன் கூட மாயாவாதிகளோட கோடி மடங்கு மேலாகும். ஏன்? ஒரே காரணம், பகவானின் விக்கிரகத்தில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் அவன் மாயாவாதிகளை விடவும் கோடி மடங்கு மேலானவனே அப்படி சொல்கிறார் அவர். அவன் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை வச்சு சாது சங்கத்தினால, மற்ற பக்தர்களுடைய அனுக்கிரகங்கள், சாது சங்கத்தினால அப்படியே கனிஷ்ட வைஷ்ணவர்கள் அப்படியே மேலே வருவாங்க. ஆனால் மத்தியம அதிகாரியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ரொம்ப தாராளமாக கருணை காட்டணும். இல்லைன்னா சீக்கிரம் விழுந்துருவாங்க. அவங்க சீக்கிரம் அவங்களுக்கு பலன் கிடைக்கவும் வரும், ஆனால் அதே சமயத்தில் விழுதுக்கும் சான்ஸ் நிறைய ஜாஸ்தி. இதுதான் இந்த கனிஷ்ட அதிகாரிகளுக்கு உள்ள ஒரு வீக்னஸ். என்ன ஆகுன்னா, கனிஷ்ட அதிகாரிகள் அந்த இனிஷியல் அந்த மொமெண்டமில் அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும், பக்தி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன ஆகுன்னா, கிருஷ்ணர் அவருடைய என்ன அவருடைய சாயல் செலுமா அவங்களுக்கு தெரியும். ஏதோ கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி வந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நான் பெரிய பக்தன் ஆகிட்டேன், என்னடா கிருஷ்ணரே பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இப்படின்னு இப்படி நினச்சிக்கிட்டு நான் பெரிய பக்தன் நினச்சாங்கன்னா பொத்தனே அதிலே விழுந்துடுவான். இதுதான் பிரச்சனை. கனிஷ்ட அதிகாரிகளுக்கு இதுதான் பிரச்சனை. அதனால தான் சீக்கிரமாக அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் சீக்கிரமாகவே கீழே விழுதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் கனிஷ்ட வைஷ்ணவோட நல்ல கவனமாக பார்க்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த கருணையின் அப்படி ஒரு மத்தியம அதிகாரி கனிஷ்ட வைஷ்ணவர்களுக்கு கருணை அந்த கொடுக்கக்கூடிய கருணையின் காரணமாக அந்த கனிஷ்ட அதிகாரியோட விக்கிர வழிபாடு சிறந்து ஹரிநாம ஜபமும் சீக்கிரமாக மேலே போகும். அப்போ அவங்க ஆபாஷாங்கக்கூடிய நிலையிலிருந்து சுத்த பக்திக்கே வந்துடுவாங்க. இதுதான் பியூட்டி. சரியா? அப்புறம் ஒரு மத்தியமதியோட 4வது குணத்தை பற்றி அவர் என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ண பக்திக்கு புறம்பாக பொறாமை உள்ளவர்களை அவர்கள் அலட்சியமாக விட்டு விடுவார்கள். ஆக்சுவலாக பொறாமைங்கிறது ஒரு சின்ன இது. அதுக்கு ஆக்சுவலாக மத்சரதா இல்லைன்னா மத்சரியா, அதுதான் கரெக்டு. இது சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்போ இந்த மத்சரதா இல்லைன்னா மத்சராங்கிற இது இந்த துவேஷம்னு அர்த்தம். துவேஷம். அப்போ அன்புங்கக்கூடிய வார்த்தைக்கு எதிர்பதம் தான் மத்சரதா. அப்போ அன்புக்கு பாத்திரமான ஒரே வஸ்து யார்? பகவான், ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போ துவேஷம்ங்கிறது என்னது? பகவானை நேசிப்பதற்கு எதிரானது. இந்த துவேஷங்கள் 5 வகையாக இருக்குது. இதெல்லாம் துவேஷங்கள், ஞாபகம் வச்சுருங்க. மத்சரத்தா, கடவுள் மேல் நம்பிக்கை இன்மை. நம் செயல்களுக்கு பிரதிபலனை கொடுப்பவர் மட்டுமே கடவுள். அவர் நம்ம பண்ணக்கூடிய கர்மா
நம்ம கர்மங்களுக்கு அவர் ஜஸ்ட்டு அதுக்கு ரிசல்ட் தான் கொடுக்காரு. அதுதான் கடவுள். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நினச்சா அது துவேஷம். கடவுளுக்கு உருவம் கிடையாது, அதுவும் துவேஷம். ஜீவன்கள் உண்மையிலேயே ஈஸ்வரருக்கு அடிமை கிடையாது. ஏது கிருஷ்ணரை கிருஷ்ணரை தாசாணி அதெல்லாம் அவர் நம்ப மாட்டாங்க. அப்போ ஜீவன்கள் ஆண்டவனுக்கு அடிமை இல்லை. அவங்களும் ஜீவனும் சேம்ன்றுவாங்க. இது துவேஷம். அதே மாதிரி கடவுளுக்கு கருணை கிடையாது, மெர்சிலெஸ் காட். ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா பார்த்தோம்னா இந்த உலகத்தில் என்னென்ன அட்டூழியம் நடக்கும் பார்த்தீங்களா? என்னென்ன அட்டூழியம், எங்கே போனாலும் அட்டூழியமாக தான் இருக்கும். அப்போ என்னடா இது, நாமும் பக்தர்களாக இருக்கோம், அவரோட கருணை இருந்துன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராதே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் அதில் விட்டுறக்கூடாது. அப்போது 5 விதமான துவேஷங்களை பற்றி சொல்லியிருக்கு. இது என்ன, இது இப்படிப்பட்ட துவேஷங்கள் ஒருத்தனோட இதயத்தில் இருந்துன்னா அவனுக்கு சுத்த பக்தி வராது. அப்போ அவனுக்கு பக்தியில் கீழே உள்ள நிலையான பிராகிருத பக்தி கூட கிடைக்காது. அப்போ என்ன வருதுன்னா, ஒரு மத்தியம பக்தனுக்கு 5 விதமான துவேஷங்கள் கிடையாது. இல்லைன்னா அவன் மத்தியம பக்தன் அல்ல. இதை நோட் பண்ணிடணும். அப்போ இதில் என்ன நம்ம பார்த்தோம்னா, மத்தியம அதிகாரியோட 4வது குணம் என்னென்னா, யாருக்கெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு புறம்பாக பொறாமை உள்ளவர்களோ, இப்படி இந்த நம்ம போட்டிருக்க முடியாது இந்த துவேஷங்கள் இது இருக்கக்கூடியவங்களை விட்டு அவங்க வந்துடுவாங்க. யார் கடவுள் நம்பிக்கை இல்லையா அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. கடவுளை பற்றி இல்லை, அவர் ஜஸ்ட் ஒரு கர்மாவுக்கு பிரதிபலன் அவன்கிட்ட பேச மாட்டார். கடவுள் உருவம் இல்லைன்னு அவனான்னு சொன்னான்னா அந்த பக்கம் கேட்க மாட்டார். இப்படி அதே மாதிரி ஜீவன் கடவுளுக்கு அடிமை இல்லைன்னா மத்தியம அதிகாரி ஹி வில் கீப் அவே. அதே மாதிரி கடவுளுக்கு கருணை கிடையாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதான் மத்தியம பக்தனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாச்சரியம் கிருஷ்ண பக்தி வரவிடாமல் தடுக்கிறது. இதுதான் பிரச்சனை. அப்போ மொத்தம் 6 விதமான மோசமான குணங்கள்: காமம், குரோதம், லோபம், மதம், மோகம். அது அடுத்தால மத்சரியம்னு இருக்குது. இந்த மத்சரியத்தை பற்றி தான் நம்ம பேசணும். அதுவும் அதோட பை ப்ராடக்ட்டை பற்றி பேசணும். இதில் காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், இந்த 5ஐயும் குரு பக்தி, அது குரு சேவை, அதே மாதிரி கிருஷ்ண சேவை இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணிடலாம், சரியாயிடும். ஆனால் மாச்சரியத்தை பண்ண முடியாது. எவ்வளவு அமௌண்ட்டாக குரு சேவை பண்ணாலும் அது போகாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்தி ஆர்கனைசேஷன் தான் சொல்கிறேன், அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் மேலே வந்துட்டாங்கன்னா என்ன வரும், மற்றவங்க பொறாமப்படுவாங்க. அவருக்கு இன்னொருத்தர் அதே நிலையில் இன்னொருத்தர் இருக்குன்னா அவருக்கு பொறாம வரும். ஆக்சுவலாக அந்த உலகம் ரொம்ப மோசமானது. இது ஈஸியாக போகாது. இந்த மாச்சரியம் போகிறது ரொம்பவும் கஷ்டம். அதனால தான் ஸ்ரீமத் பாகவத்தில் கேண்டோ சாப்டர் 2வது ஸ்லோகம் முதல்ல இருந்து அந்யாசி அந்த என்ன ஜென்மாதி அசியன்னு வரும். அது ஆண்டவனை பற்றி ஒரு இது சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் இதைத்தான் சொல்லுது. தர்ம புரோஜித்த கைத்தவோ அத்திர பரமோ நிர்மச்சராணாம் சதாம். அங்கே என்னாகுமா, அவர்கிட்ட மட்டும்தான் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், சுஷ்ருபிஷி தட்சணாத், அவரோட ஹார்ட்டில் போயிடுவாராம். யாருக்கு ஹார்ட்டில்? நிர்மர்ச்சராணாம் சதாம். அப்போ நிர்மர்ச்சராணாம் என்ன அர்த்தம்? நிர்னா நோ, மத்சரானா தான் பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரம். அப்போ எவர்கிட்ட பொறாமை இல்லையோ அதை அவன் அவன் நிர்மர்ச்சனா, அவன் சதாம், அவன் சாது. ஏன் சாது? மற்ற 5 மோசமான குணங்களை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். காமம், குரோதம், லோபம், மதம், மோகம் எல்லாம் போயிடும். குரு சேவா அதே மாதிரி கிருஷ்ண சேவா பண்ணால் போயிடும், சரியாயிடும். இது போகாது.
அப்போ ஒருத்தனுக்கு உண்மையிலேயே பொறாமை இல்லைன்னு வச்சுக்கோ, மத்சரியம் இல்லைன்னா வச்சாச்சுன்னா அவன் ஆல்ரெடி சாதுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு வருது. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் நிர்மர்சரானாம் சத்தாம்னு வருதுனால அந்த நிர்மர்சரானாம் அந்த இது வந்துடுத்துன்னா அவன் சாது. எவ்வளோ குயிக்காக அந்த டிடக்ஷனை போட்டிருக்கு பார்த்தீங்களா? எனிவே வேத்தியம் அது நிறைய வருது. வேத்தியம் வார்த்தவம் அத்திர வஸ்து சிவதம் தபோ திரையோ மூலம்னு அது நிறைய வருது. எனிவே நம்ம இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம். இதில் என்ன சொல்ல வரோன்னா அந்த மத்சரியம் அவ்வளோ டேஞ்சரஸ். அதுதான் கிருஷ்ண பக்தியை வராமல் தடுக்கும். அதான் நான் டைட்டில் போட்டிருக்கேன், தடுக்கிறது அது. அப்போது இந்த 5 விதமான துவேஷங்களை பற்றி நம்ம சொன்னோம். அந்த 5 விதமான துவேஷங்கள் நம்ம இதயத்தில் இருக்கும் வரையில் அவன் எதில் தான் இருப்பான்? ஜட உலக இன்பத்தில் மட்டுமே தான் மூழ்கி இருப்பான். அது மட்டும் இல்லை, 3வது ஐட்டம் என்னது? கடவுள் உருவம் இல்லாதவர். அதுதான் யார்? மாயாவாதிகள். கடவுள் உருவம் இல்லாதவர். அது மட்டும் இல்லை, 4வது இப்போ என்னது? ஜீவன்கள் கடவுளுக்கு அடிமை இல்லை. பார்த்தீங்களா, ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. இவங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம். இவன் என்ன பண்ணுவான்னா, இப்படி இந்த மாதிரி போகக்கூடியவங்க எல்லாம் கடைசியில் சந்நியாசம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்தில் கசப்பை உண்டு பண்ணோம். என்னத்தடா வழிபடுறோம்? எங்கே இருக்குது பிரம்மம்? எங்கே இருக்குது? அதை சொல்கிறாரு பகவத்கீதையில். நீ பிரம்மன்னு என்னுடைய அந்த பிரம்மத்துக்கு மேலே ஒன்றும் கான்சென்ட் பண்ண முடியாது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம். அதனால நீ என்ன பண்ண? பக்தனாகு, மன்மனாபவ மத் பக்தோ. அப்போ இப்படி உலகத்து மேலே கசப்பை உண்டு பண்ணி துறவரத்தில் தள்ளி தன்னையே அழித்து கொள்ளும் அளவு பயங்கரமான இழிந்த நிலையில் கொண்டு சேர்த்துவிடும். எது? துவேஷங்கள். இந்த அவல நிலையை நாம் மாயாவாத சன்னியாசிகளின் வாழ்க்கைகளில் கண்கூடாக பார்க்கிறோம் அப்படின்னு அவர் பேசுகிறார், ஹரிதாச பாபாஜி. அப்போ இப்படிப்பட்டவர்களுடன் ஒரு சுத்த பக்தன் எவ்வாறு தொடர்பு வைக்க முடியும்? அப்போ இதில் வருது, ஒரு சுத்த பக்தனின் கடமை மாயாவாதிகளை அலட்சியம் செய்வதே அப்படின்னு முடிக்கிறார். ஓகே. இன்னொன்று, சுத்த பக்தன் விவாதம் செய்ய மாட்டான், அன்னேசரியாக ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தாலும் கூட அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதே மாதிரி தான் ரூப கோஸ்வாமி கூட ஆர்கியூ பண்ணதுக்கு ஒரு பெரிய வரி வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணி எல்லாம் என்ன டிபேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் எல்லாம் தோற்றவங்கள் எல்லாம் அவருக்கு எல்லாம் பட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ பட்டத்தையும் கொடுத்துட்டு வந்தார். ரூப கோஸ்வாமி சொன்னார், ஓ நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ண வந்திருக்கிறியா? நான் நிச்சயமாக இப்போ நானே சைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நானே எழுதி கொடுத்துறேன். நீ தான் கிரேட்டு. நான் இந்த ஆர்கியூமெண்ட்டில் நான் தோற்று போனேன்னு நானே எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு நானே சைன் பண்ணி கொடுத்தாச்சு. பார்த்த ஜீவகோஸ்வாமிக்கு தாங்க முடியாத என்னடா இவர்கிட்ட இப்படி இந்த மாதிரி இதாக இருக்கா அப்படின்னு நினச்சி தான் அப்புறம் என்ன பண்ணுவார், பின்னால் அவர் போகக்கூடிய சமயத்தில் எப்படி அவர் இடம் மறைச்சி நான் டிபேட்டை நான் அதை சவால் விடுறேன் அப்படின்னு ஜீவகோஸ்வாமி பண்ணுவார். பண்ணி அவர் அந்த டிபேட் பண்ண வந்த இதை ஸ்காலரை அப்படியே ஃபுல்லாக வின் பண்ணிடுவார். வின் பண்ணி அவர் அழாத நிலையில் அவரும் போயாச்சு. ரூப கோஸ்வாமிக்கு அதுக்கப்புறம் தெரியும், ஏகப்பட்ட கோபம் அதுக்கு வந்தது. ஜீவகோஸ்வாமி நீ என்ன கூட இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ தூரத்தும் கோபம் வந்துடுது. அப்போ எனிவே அது இன்னொரு ஸ்டோரி. சுத்த பக்தன் விவாதம் செய்ய மாட்டான். அப்போ சுத்த பக்தியையும் அதை சார்ந்த ஆன்மீக தத்துவங்களையும் எதிர்க்கும் ஒருவனிடம் விவாதம் செய்வதால் நமக்கும் லாபம் கிடையாது, அவனுக்கும் லாபம் கிடையாது, எந்த விதமான நன்மையும் கிடையாது. மாறி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்? அப்போது இன்னொன்று என்னென்னா, அப்படிப்பட்டவர்களால் எப்படி இருக்கணும்? உலக விஷயங்களில் மட்டும் மினிமமாக தொடர்பு வச்சுருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இப்படிப்பட்டவங்களை இந்த வாதம் பண்ணுறதுக்கு வராங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். கனிஷ்ட அதிகாரி இல்லை, சிலவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு கருணை காட்டணும்.
அதே நேரத்தில் ஒருத்தன் வந்து டிபேட் பண்ணக்கு வரான்னு வச்சுக்கோ, ஆர்கியூ பண்ண வந்தோம்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக அறிவில்லாதவர்கள் அந்த குழுவில் சேர்க்கக்கூடாது, உபதேசமே செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு தான் பிரச்சனை. அதான் அவர் சொல்லுவார், அந்த ஆர்குமெண்ட் வரக்கூடாது. நம்ம வைஷ்ணவ இதில் வந்து ஆர்குமெண்ட்டே வரக்கூடாது. அப்போ இந்த 4 விதிமுறைகளையும் ஒரு கனிஷ்ட அதிகாரி பக்தன் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இல்லைன்னா எனது அது வந்து குற்றம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவத்தில் வருது. ஸ்வே ஸ்வே அதிகாரோ யா நிஷ்டா சகுணக பரிகீர்த்ததக விபர்யயஸ்து தோஷக சியாத் உபயோர்யேஷ நிர்ணய. அவன் ஏன்னா யாரை திருத்தணும்? கனிஷ்டாதிகாரிகளை திருத்தணும். அப்படி செய்யாமல் இருக்கிறது நல்லதில்லை. ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சாச்சுன்னா என்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடணும். ஆனால் ஒரு கனிஷ்டாதிகாரி அவங்க கேட்டாம்னா சொல்லணும். அப்போ ஒருவன் தனக்கு நியமித்த கடமைகளை தவறாமல் செய்வது அவனது தவறாமல் செய்வது அவனது நற்குணம். ஆனால் செய்யாமல் இருக்கிறது தவறு அப்படின்னு அதில் வருது. எனிவே இதில் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இதில் எந்த அளவு ஒரு சுத்த பக்தியினிடம் வைக்கும் தொடர்பு பக்தியை வளர்க்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தொடர்பை என்ன பண்ண கூட்டிகிட்டே போகணும். அப்போ பக்தி வளரணுன்னா அந்த பக்தனுடைய சங்கங்கள், சாது சங்கங்கள் கூட்டிகிட்டே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி யாருக்கெல்லாம் பக்தியை பற்றி அறிவில்லையோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். இதைத்தான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு மத்தியம அதிகாரி எந்த விதமான ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு பின்னால் என்ன இருக்கணும்? ஆன்மீக காரணங்கள் இருக்க வேண்டும். ஆன்மீக காரணம் இல்லாமல் ஒருத்தன் பண்ணோம்னா அவன் மத்தியம அதிகாரி கூட கிடையாது. எது பண்ணாலும் சரிதான், இதே மாதிரி தான் வரும். அப்போது இதில் என்ன வருதுன்னா, அடுத்தால இப்போ இதோட நம்ம சீக்கிரம் முடிச்சிடும், இன்னொரு 10 நிமிஷத்தில். அப்போ எப்படின்னா கடைசியில் இந்த டாபிக் வருது. உபேக்ஷா அப்படின்னு ஒரு டாபிக் அவரை பற்றி பேசுகிறாரு. அந்த உபேக்ஷாங்குடைய டாபிக் என்னென்னா, ஒரு வைஷ்ணவர் வந்து மற்ற ஜனங்கள் கூடால எப்படி உறவு வைக்க வேண்டும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அப்போ உபேஷாங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒதுக்குதல் தான் அர்த்தம். அப்போ ஆனால் அதில் பொருள் வந்து எல்லா விதமான மனிதர்களையும் ஒதுக்கணும்னு அப்படி கிடையாது. கிரகஸ்த வைஷ்ணவர்கள் சமுதாய வாழ்க்கையில் பலருடன் சம்பந்தம் வைக்க வேண்டியது. உதாரணமாக திருமணம் மூலமான உறவினர்கள், வேலை அல்லது வர்த்தகங்களின் வரக்கூடிய தொடர்புகள், சொத்து விஷயமான தொடர்புகள், கால்நடைகளை பராமரிப்பதின் மூலமாக வரும் தொடர்புகள், மற்றவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதில் உள்ள தொடர்புகள். ஏன்னா கீழே உள்ள ஜூனியர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களாம் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். தேச குடிமகன் என்ற வகையினால் தொடர்புகள், இப்படி எத்தனையோ இருக்குது. ஜட உலகத்தில் வந்தாச்சுனாலே பெரிய பிரச்சனை. அப்போது பக்தியை வளர்க்கக்கூடிய ஜனங்களை தவிர்க்கணும் அப்படின்னா முழுவதுமாக அவங்கள விட்டுவிட வேண்டும்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ ஈஸ்வர பக்திக்கு புறம்பானவர்களுடைய வந்து சாதாரண உலக விஷயங்களை மட்டும்தான் தொடர்பு வச்சுக்கணும். ரொம்ப வச்சுக்கக்கூடாது, ரொம்ப மினிமமாக வச்சுக்கணும். ஆனால் ஆன்மீக விஷயத்தை பொறுத்தவரையில் என்ன பண்ணோம்? இந்த படிப்பட்ட இந்த பாமர் இந்த மாதிரிப்பட்ட ஜட உலக சம்பந்த தொடர்புகள் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிடணும்? கேட்கவே கூடாது. ஆன்மீக விஷயத்தில் அவங்க சொல்கிறத கேட்கவே கூடாது, கேட்கவோ நாடவோ கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மிங்கிள் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, மினிமமாக வேணால் மிங்கிள் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால தான் அப்போ தன்னுடைய சொந்த குடும்பத்தில் கூட வாழும் ஒரு சொந்தக்காரன் கூட அவனுடைய முன்பிறப்பின் காரணமாக பாவம் பண்ணலாமா? அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட வந்து தொடர்பு வைக்காமல் அவனை தள்ளி விடணுமா? இல்லை, மினிமமாக அவங்ககிட்ட ரொம்பவும் மினிமம் வச்சுக்கிடணும். உலக சம்பந்தமான சாதாரண விஷயங்களுக்காக மட்டும் தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ உபேக்ஷான்னா எப்படிப்பட்டவர்கள் வந்து என்னென்ன விஷயங்களில் என்னென்ன வகையில் தொடர்பு கொள்ளணும்,
என்னென்ன விஷயத்தில் நம்ம விலைக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். மாயையினால் நாம் இந்த உலகத்தில் நல்லாவே சிக்கியிருக்கும். அதனால் நாம் இன்னமும் என்ன பண்ணோம், அதிகமான உறவுகளில் சிக்கக்கூடாது. நல்லா கவனிங்கோ. மாயையினால இந்த உலகத்தில் நாம் ஆல்ரெடி நல்லாவே சிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம ஆசைகள்னாலேயும் மற்றவங்க ஃபேமிலியோட ப்ரெஷர் அப்படி இப்படி யாரெல்லாம் மற்றவங்க ப்ரெஷர் பண்ணலாம், அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சாதாரண மக்கள் கூட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விலகியும் இருக்க முடியாது. அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு போயிட வேண்டியது, காட்டுக்கு போயிருக்க வேண்டியது. இங்கே வந்து அதை பற்றி போடல. கிரகஸ்த வைஷ்ணவர் அதை வச்சு தான் நம்ம வந்து மெயினாக அந்த இது ஃபோக்கஸே வருது ஆக்சுவலாக. அப்போ நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் கடைசியாக நமக்கு ஒரு மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு. மனுஷ ஜென்மம் துர்லபம் மானுஷ ஜென்மம். அப்போ மனித ஜென்மத்தோட ஒரே குறிக்கோள் என்ன இருக்கும்? என்ன மனித ஜென்மத்தோட குறிக்கோள் என்ன? மாயா தேவி நமக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய முடிச்சுகள் இருக்கே, நாட்ஸ், இந்த சொட்டைகளே வெட்டணும். அப்போ என்ன அதெல்லாம் என்னெல்லாம் சொட்டை? இதுதான் இந்த சொட்டைகளை வெட்டுறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இதை தவிர வேறு எந்த விதமான குறிக்கோளும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் விழுந்த ஜீவன்கள் இன்னமும் நிறைய முடிச்சுகளை திருப்பி போட்டுகிட்டே இருக்காங்க. நான் முக்கியமாக 3 முடிச்சுகளை நான் சொல்கிறேன். நம்ம 3 முடிச்சுகளை நம்ம அதில் மாட்டுறோம், அதில் மாட்டிடுறோம். எதெல்லாம்? ஒரு பகிர்முக ஜீவன் கீழே விழும்போது மாயாதேவி பிடிச்சிக்கிடுறா. என்ன பாருங்க, அதில் அந்த படத்தில் பாருங்க, இடது பக்க படத்தை பாருங்க. அவள் கையில் ரெடியாக என்ன வச்சுருக்கா? கயரை வச்சுருக்கா. கட்டி முடிச்சு போடுறது ரெடியாக வச்சுருக்கா. முடிச்சு அவள் தான் போடுகா. மாயாதேவி தான் முடிச்சு. எப்படி? நமக்கு ஒரு யோனியை செலக்ட் பண்ணிடுறா. அந்த யோனியில் ஏதோ ஒரு அம்மா இதில் அது என்ன பிறவியோ, அது எனக்கு கழுதையோ பன்னியோ நாயோ தெரியாது, எங்கேயோ ஒரு இதில் வந்து யோனி அவள் ஃபிக்ஸ் பண்ணுறா. அங்கே என்ன பண்ணுறா? உம்பிலிக்காடில் ஒரு முடிச்சு அங்கே போடுது. ஒரு நாட்டு உம்பிலிக்காடு, ஒன் நாட். எங்கே? வித் வாட்? வித் யோனி. ஒரு அம்மாவோட வயத்தில் அங்கே ஒரு சொட்டு போட்டு விட்டாச்சு. இனி 2வது முடிச்சு மாயாதேவி தான் போடுறா. என்ன முடிச்சு அது? லிங்க சரீரம் ஸ்தூல சரீரம்னு 2 இதை கொடுத்து, அதையும் எது நம்மளுடைய சோலை அதாவது அந்த 2ஐயும் கொடுத்து சில்வர் கார்டு போட்டுடுறா. சில்வர் கார்டுன்னா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு நிறைய பண்ணுவாங்க. நான் நிறைய அந்த மாதிரிலாம் அதில் நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கேன். எனக்கு தெரியாது என்னன்னு. அப்போ அந்த சில்வர் கார்டு இன்னொரு முடிச்சு, அந்த அவன் ஒருத்தன் இந்த உடலை விட்டு போகும்போது தான் அந்த முடிச்சு அறுபடும். ஆனால் ஃபுல்லாக அறுபடணும்னா எல்லாத்தையும் விடணும், கம்ப்ளீட்டாக விடணும். சோலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லாமே போகணும். இங்கே எப்படின்னா அந்த சில்வர் கார்டு எதை வந்து அட்டாச் பண்ணுது? நம்மளுடைய பூத உடலில் தான் அட்டாச் பண்ணுது. அப்போ அந்த ஜீவனும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்டில் பாடி இருக்குதே, மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்சிகோ, அது கூட தான் போகும். அதுதான் பூதம்ங்கிறது. அதுதான் நம்ம இந்த பூத உடலை வந்து விடுறோன்னா இந்த உம்பிலிக்காடு கட் ஆகுது. இவள் கொடுக்கக்கூடியது யார் போடுறா? மாயாதேவி கட்டி போடுறா. 2வது முடிச்சு போட்டாச்சு. இனி 3வது முடிச்சு நம்ம மாயாதேவி கூட சேர்ந்து போடுறோம். எதுக்கு? பஸ்தவேகம் மங்களசூத்திரம் 3வது முடிச்ச நாம் போடுறோம். பார்த்தீங்களா? கடைசியில் நம்ம மாயாவுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்தாச்சு. வேகத்தினால ஆண் பெண் உறவுங்கக்கூடிய அந்த இதனால், அந்த வேகத்தினால நாம் மங்களசூத்திரத்தில் இன்னும் மாட்டுறோம். வேகோ எது? வாச்சோ வேகம், மனசா குரோத வேகம், ஜிக்வா வேகம், உதரோ பஸ்த வேகம் நாம் போடுறோம். 3 முடிச்சில் நீங்கள் மாட்டினீங்க. அதான் அந்த படத்தை போட்ட 3 முடிச்சு கிடக்கு. இந்த முடிச்ச வெட்டுறதுக்கு தான் நம்ம வந்தோமே தவிர இன்னும் கூட போட்டு முடிச்சு பண்ணுறதுக்கு இல்லை. இன்னும் என்னென்னா சில பக்த ஆர்கனைசேஷன் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க, மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பணத்துக்காக தரக வேலை செய்கிறாங்க. குருவை வச்சுக்கிட்டு, குருக்களையே வச்சுக்கிட்டு மணப்பெண் தரப்பில் இருந்து பணம் வாங்குவாங்க,
மணமகனை அங்கேருந்து பைசா வாங்குறாங்க. இதை நீ மேரேஜ் பண்ணி ஆகணும், நீ கட்டாயப்படுத்தி என்ன வலுக்கட்டாயம் கூட பண்ணுறாங்க. குரு கீழே பாருங்க, இவங்க எல்லாம் கட்டை அறக்க வந்தவங்களா, கட்டை திருப்பி போடுறது, இன்னொரு கட்டை போடுறதுக்கு வந்தவங்களான்னு பார்க்கணும். ஜட உலக திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்த குருவும் உண்மையான குரு அல்ல. என் குருதேவர் நாராயண மகாராஜ் ரொம்ப வித்தியாசம். ஸ்ரீல கௌரகிஷோரதாச பாபாஜியை போல் ஃப்ராங்காக தான் பேசுவார். அவர் எப்போதும் வெளிப்படையாக தான் பேசுவார். அலங்காரமான அல்லது உலக ரீதிக்கு சாதகமாக ஒருவனை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பேச மாட்டார். அதுதான் குரு. அப்போ மக்கள் பொதுவாக அவங்களுக்கு என்ன கேட்கறதுல விருப்பம் இருக்குமோ அதைத்தான் கேட்க விரும்பி போவாங்க. ஆனால் உண்மையான குருவோ நாம் உண்மையிலே என்ன கேட்கணும் அப்படின்னு அவர் எதை நம்ம கேட்கணுமோ அதை தான் அவர் சொல்லுவார். இதுதான் வித்தியாசம். இதுதான் குருக்கள் கூட வித்தியாசம். உண்மை கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதைத்தான் நாம் கேட்கணும். அதனால தான் குருதேவ் சொல்கிறாரு, நாராயண மகாராஜ் சொல்கிறாரு, சுயநல பந்தங்களாகிய இந்த முடிச்சுக்களை அவிழ்க்க உதவாத எந்த குருவும் உண்மையான குருவாக இருக்க முடியாது. உலக பந்தத்தை வெட்டி ஆத்ம பந்தத்தை கொடுப்பவரே, அந்த சம்பந்தத்தை கொடுக்கவர் தான் உண்மையான குருவை தவிர ஒன்னங்க லௌகிய வாழ்க்கையில் இன்னும் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு கிடையாது. முதல்ல யார் சொல்கிறாரு? என்னோடய குருதேவ் சொன்னதை தான் நான் அதில் போடுறேன். இப்போ அப்போ நம்ம 3 முடிச்சுகள் என்ன இந்த உலகத்தில், இதை வெற்றுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு தான் குரு தேவை. கருப்பையில் தாயுடன் பிணைக்கப்பட்டுள்ளது தொப்புள் கொடி, ஒரு முடிச்சு அங்கே போட்டிருக்கு, ஒரு கயறு. 2வது உலகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது, இது வெள்ளி நாடி, அதுதான் சில்வர் கார்டு. இந்த பூத உடலை நம்ம செப்டல் பாடியிலையும் அந்த இது சோலு எல்லாம் சேர்ந்ததில் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. 2வது போட்டு, இது 2 மாயா போட்டது. கணவன் அல்லது மனைவியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது மங்களசூத்திரம், கயிறு, இதுவும் கயிறு தான். அப்போ என்ன மாதிரி நம்ம சிச்சுவேஷனில் இருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு குரு எதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம குருக்கு எதுக்கு வரணும்? நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனை? சக்கரம் போல் எப்போதும் சுற்றி கொண்டிருக்கும் சம்சார சாகரத்தில் நாம் விடுபட முடியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அப்படி மாட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுன்னு தெரியாமல் மாட்டிகிட்டு கிடக்கும். வெளியே வர முடியாமல் இருக்கும். திரும்ப பிறந்து இறந்து இதான் போயிட்டு இருக்கோம். அதோக்ஷலாம்பம் இகா சுபாத்மனக சரீரிநக சம்ஸ்ருதி சக்கரசாத்தனம். இந்த சக்கரம் எப்போ நிற்கும்? நான் திரும்ப பிறந்து இறந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வாழக்கூடிய நம்ம இந்த சம்சார பந்தம் எப்போது முழுவதும் மாறும்? நாம் பகவானுடைய பாதங்களை பிடிக்கும் போது வரும், நிற்கும். பாதங்களை பிடிச்சிட்டோம்னா என்னாகும்? அப்படியே நிற்கும், அறுபட்டு போயிடும். ஆனால் பாதத்தை பிடிக்க முடியாதே, நமக்கு எதுவுமே தெரியாதே. நம்மளால் கிருஷ்ணனோட பாதங்களை நேரடியாக பிடிக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு குரு தேவை. அவரால் நம் 3 முடிச்சுகளையும் வெட்ட முடியும். நீங்கள் எந்த முடிச்சுகளுடன் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, சம்சாரத்தில் இருந்து நம்மை விடுதலை செய்யும் குரு நமக்கு தேவை. சம்சாரத்தில் இன்னமும் சிக்க வைக்கும் குருக்கள் நமக்கு தேவையில்லை. நம் உலக சம்சார முடிச்சுக்களை வெட்ட வருபவரே உண்மையான குரு. அவர் நம்மை இன்னமும் சம்சாரத்தினுள் சிக்க வைத்தார் என்றால் அவர் குரு அல்ல, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் அவர். அப்போ பரவாயில்ல, ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ நம்ம இவ்வளோ பண்ணிட்டோன்னா அதெல்லாம் அதான் குருதேவ் சொல்லுவார். என்னடா நீ எப்படி இருக்கா, என்ன நீ மேரேஜ் பண்ணிட்டியா? இல்லை, பண்ணிடாத. அந்த மிஸ்டேக் அங்கேருந்தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இல்லை, இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டு? அவன் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓ, மேரேஜ் பண்ணினா அந்த குழந்தைகளை கொண்டு வராது. நீங்கள் 2 பேரும் டெடிக்கேட்டடாக என்ன பண்ணணும்? பக்தர்களாகி இதை மட்டும்தான் பண்ணணுமே தவிர வேறு குழந்தைகளை கொண்டு வந்துடாதீங்க.
இன்னொரு ஃபேமிலி வருது. என்னடா, ஓ எனக்கு குழந்தை இருக்குது. ஐயோ, நீ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாச்சு. அந்த குழந்தைய நீ கண்டிப்பாக மோட்சம் பெற வைக்கிறது உனக்கு பொறுப்பு. இல்லைன்னா நீ வந்து அபராதி. நீ உனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக வேண்டி இந்த மாதிரி அங்கேருந்து குழந்தைகளை வர வைக்கிறதா? இது உண்மையான குரு. அப்போ சரி, பரவாயில்ல, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே வரணும்? அதான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்கிறாரு. இதை பற்றி பக்தி வினோத் தாக்கூர் வர்றது, கிருகே தாக்கோ வனே தாக்கோ சதா ஹரி போலே தாக்கோ சுகே துகே பூலோ நாக்கோ வதனே ஹரி நாம் கோரே நாம் கொரோரே. நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, சந்நியாசியாக இருந்தாலும் சரி, இடைவிடாமல் ஹரி ஹரி என்று உச்சரியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியான நிலையில் இருந்தாலும் சரி, துன்பமான நிலையில் இருந்தாலும் சரி, பாவ பக்தி பெற முயற்சிக்க வேண்டும். பிரேம பக்தர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்களிடமிருந்து ஹரிக்கதைகளை விடாமல் கேட்க வேண்டும். அவர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள். உங்கள் உதடுகளை ஹரிநாமத்தால் நிரப்புங்கள். நீங்கள் மாயையில் வலையில் கட்டுண்டு பயனற்ற முறையில் உழைக்க வேண்டி கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் மனித பிறவியில் முழுமையான உணர்வை பெற்றுள்ளீர்கள். எனவே இதை கொண்டு ராதா மாதவனின் திருநாமங்களை உச்சரியுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்னும் மேலே முடிச்சுகளை போடக்கூடாது. நம்ம அதே மாதிரி தான் இது முடிச்சு நிறையா நம்ம போடுவோம். திடீர்னு ஆசை வரும், எனக்கு ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம்மா, ஏன்னா எனக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு பண்ணால் என்ன பண்ணுவான், இன்னொரு முடிச்ச தூக்கி போடுறான். முடிச்சு போட்டு கடைசியில் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக நம்ம அப்படியே சுத்தமாக போயிடும். அப்போ அதான் கௌரசுந்தர் சொல்லார், கெய் கோர மதுரு சுவாரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நீங்கள் நல்ல நாம சங்கீர்த்தன் பண்ணுங்க. அதான் ஸ்ரீ கௌரசுந்தரர் மிகவும் இனிமையான குரலில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பாடுவார். அப்படின்னு அதில் அந்த பாட்டில் பாடுவார். அப்போது நமக்கு யார் வேணும்? சுத்தமான பக்தர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவங்களோட இன்ட்ரெஸ்டே வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்தர்கள் கிடைக்கணும். அதனால தான் அதே பக்தி வினோத் தாக்கூர் பாடுறாரு, சூத பகத சரண ரேணு பஜன அனுகூல சூத பகத சரண ரேணு பஜன அனுகூல பகத சேவா பரமசிதி பிரேமலதி கரமூல பகத சேவா பரமசிதி பிரேமலதி கரமூல சூத பகத சரண ரேணு பஜன அனுகூல. தூய பக்தர்களின் தாமரை பாதங்களின் தூசியும் உற்சாகமான பக்தி தொண்டும் மிக உயர்ந்த பக்தர்களுக்கு செய்யும் சேவையும் பக்தி எனும் கொடியின் வேர்களாகும். மாதவதீதி பக்தி ஜனனி ஜேதன பாலன கோரி கிருஷ்ண வசதி வசதி போரி பரம ஆதரை போரி. மாதவதீதி பக்தி ஜனனி சேதன பாலன கோரி கிருஷ்ண வசதி வசதி போரி பரம ஆதரை போரி. ஏகாதசி மற்றும் ஜென்மாஷ்டமி இப்படிப்பட்ட புனித நாட்கள், அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு என்னது இது, அது பக்தியின் தாயாக விளங்கு. இதெல்லாம் ஜென்மாஷ்டமி ஏகாதசி எல்லாம்
அதே மாதிரி கிருஷ்ணனோட லீலைகள் நடந்த இடங்கள், புனித தலங்கள் என்னுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும். எனக்கு ஆசி வழங்குங்கள். யார்? வைஷ்ணவர்கிட்ட தான் இது ஆசி கிடைக்கணும். அவங்ககிட்ட தான் கிடைக்கணும் நமக்கு. கௌரமார ஜேவனஸ்தானே கோரிலோ பிராமணராங்கே சேஷபஸ்தான கோரிபோ ஆமி பிரணயி பகத சாங்கே. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பக்தர்களோட லீலைகள், அது லீலைகளுடன் தொடர்புடைய அத்தனை புனித தலங்களுக்கும் நான் எப்போதும் சென்று வர வேண்டும். கௌரமார ஜேசபஸ்தானே. நான் என்ன அர்த்தம்? கௌரங்க மகாபிரபுடைய லீலைகள் நடந்த அவ்வளோ இடங்களும் எல்லாம் நான் சுற்றி அவ்வளோ பார்க்கணும். எல்லா தலங்களுக்கும் போகணும். எப்போ வரணும்? அதே மாதிரி என்ன பண்ணணும்? எப்போதும் நான் கீர்த்தனையில் சேர விரும்புகிறேன். மிருதங்க வாத்திய சுனிதே மானா அபசர சதஜாசே கௌரவிஹித கீர்த்தன சூனி ஆனந்த ஹிருதயநாச்சே. மிருதங்க வாத்திய சுனிதே மானா அவசர சதஜாச்சே கௌரவிஹித கீர்த்தன சூனி ஆனந்த ஹிருதயநாச்சே. சூத பகத சரணரேணு பஜன அனுகூலம். சூத பகத சரணரேணு பஜன அனுகூலம். அவன் மிருதங்க வாத்திய சூனித்தே மனா, என் இதயத்தில் மிருதங்கத்தின் ஒலியை கேட்கும்போது நான் எப்போதும் கீர்த்தனையில் சேர விரும்புகிறேன். மேலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை விவரிக்கும் உண்மையான பாடல்களை கேட்கும்போது என் இதயம் பரவசத்தில் நடனம் ஆடுகிறது. அப்போ சுத்த பக்தர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாரும் என்னென்னலாமோ குருஸ்தானம் அப்படின்னு சொல்லி குரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸுங்க. என்ன பண்ணுதும் ஆனால் உண்மையான குரு கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான பக்தனை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் அவங்க ஆள் சேர்க்கணும், கவுண்ட் பண்ணணும், இது இத்தனை பண்ணணும், இவ்வளோ தான். ஆள் சேர்த்துட்டு போகணுமா தானே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு பக்தி கிடைக்காது. இப்போ பக்தினா என்ன பக்தி? பாவ பக்தி கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரி பிரேம பக்தி இந்த இதில் கிடைக்காது. அது என்ன பண்ணும்? பாவபக்தி நிலைக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். வேறு ஒரு இடத்துல போய் எங்கேயாவது கிருஷ்ண லீலைகள் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கும், அங்கே போய் பறக்க வைப்பார். பறக்க வச்சுட்டு அங்கே வந்து யார் கோபிகளோட அவங்களுடைய சங்கத்தில் அவங்களுடைய உதவினால் என்ன கிடைக்கும்? பிரேம பக்தி கிடைக்கும். இதுதான் ப்ராசஸ். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பக்தர்களுடைய காலில் போய் சரணடையணும். இல்லைன்னா பக்தி கிடைக்காது. பேர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பட் ஆனால் பக்தி கிடைக்காது. பக்தி கிடைக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? அப்போ அடுத்தால கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் நான் போட்டு வச்சுருக்கேன். 10 கொஸ்டின் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ குயிக்காக பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸி இது. ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. சிரத்தையிலிருந்து ஆரம்பித்து கிருஷ்ண பக்தியின் 9 நிலைகள் என்ன? அவளையும் சொல்லனாலும் கொஞ்சமாவது சொல்லி பாருங்க. அந்த ஆத்தவ எஸ் வெரி குட், வெரி குட், வெரி குட். செகண்ட் கொஸ்டின், கிருஷ்ண பக்தர்களின் 3 நிலைகள் என்ன? உத்தமா. ஓகே, வெரி குட். ஓகே, மூணாவது கொஸ்டின், வைஷ்ணவரின் நடத்தை எந்த 4 வஸ்துக்களின் மேல் வெளிப்படுகின்றன?
4 வஸ்துக்கள் சொன்னேன். முதல்ல உள்ளது ஸ்ரீஹரி. ஓகே, ஸ்ரீஹரி. சரி, சொல்லுமா. இல்லை இல்லைம்மா, இன்னும் 4 விதமான வஸ்துக்களின்னு வந்தால் என்ன வஸ்துனா, ஸ்ரீஹரி ஒரு வஸ்து, பக்தர்கள் 2வது வஸ்து, அதே மாதிரி ஜட இன்பங்களில் மூலியவர்கள் வந்து 3வது வஸ்து, பக்திக்கு எதிரானவர்கள். இந்த 4ல் எல்லாம் வந்துடும். முதல்ல பகவான், பக்தர்கள், மற்ற ஜனங்கள். அவங்க வந்து நல்ல ஜடலோ இதில் இன்பத்தில் இருப்போம். ஏன்னா பக்தர்கள் வந்து மேலே வந்துட்டாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுங்க, ஜட இன்பங்கள் நடக்காங்க. ஆனால் பக்திக்கு எதிரானவங்களும் ஆளுங்க இருக்காங்க. இந்த 4ம் தான் எது வைஷ்ணவோட நடத்தை வந்து இந்த 4 வஸ்துக்களில் வெளிப்படுது. அடுத்த கொஸ்டின் அதை ஒட்டி தான் வருது. அது எப்படி வெளிப்படுகின்றன? அதாவது ஹரிகிட வந்து அவருக்கு அந்த வைஷ்ணவ பக்தர்களுக்கு என்ன வைப்பாங்கோ, பக்தர்கள் கூடால என்ன வைப்பாங்கோ, ஜட இன்பங்கள் வச்சுக்கூடிய மூலிகையோட அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி பக்தி எதிரானவர்களோட வந்து எதிரானவர்களுக்கு கூடால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. ஹரிபக்தி கூடால நேசம் இருக்கும். நேசம். இனி அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். பக்தர்கள் அடுத்தால பக்தர்கள் கூடால அன்பு இருக்கும். அவங்கள்ட்ட பக்தர்களால் அன்பாக இருக்கும். ஆனால் ஹரிக்கிட்ட தான், ஸ்ரீஹரிக்கிட்ட மேலே நேசம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நேசம். ஓகே, பக்தர்களோட வந்து அன்பு இருக்கும். அது மாதிரி ஜட இன்பங்களின் மூலிகை கூடால எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கருணை காட்டுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறது ஒரு கிரகஸ்த மத்தியம பக்தர்னு தான். அதுதான் மெயின் இன்னைக்குள்ள கிளாஸ் மெயின் அதுதான் ஆக்சுவலாக. அதே மாதிரி பக்திக்கு எதிரானவர்கள் கூடாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக அலட்சியம் பண்ணிடுவாங்க. அவங்க புரியுதா, அலட்சியம் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த 4 வஸ்துக்களும் அப்போ இவங்க டீல் பண்ண வேண்டியது இருக்குது. டீல் பண்ணுவாங்க, டீல் பண்ணி தான் ஆகணும். அப்போது இதை இப்படி பண்ணுவாங்க. ஹரிக்கிடால ஸ்ரீஹரிக்கு மேலே நேசம், பக்தர்கள் கூடால அன்பு, ஜட இன்பங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கருணை காட்டுவாங்க. இப்படி அதாவது பக்தி வரட்டும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. பக்திக்கு எதிரானவங்கள்ட்ட வந்து அலட்சியம் பண்ணிடுவாங்க. அவங்க டீலே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. யார், மத்தியம அதிகாரி. இது மெயினாக இது வந்து பார்க்குறது வந்து வைஷ்ணவர்னு சொன்னால் நார்மலாக இன்றைக்கு உள்ள டாபிக் வந்து மெயினாக மத்தியம அதிகாரி. கனிஷ்டா சொன்னோம், அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரி. இன்னும் உத்தமத்துக்கு போகலை. ஓகே, அடுத்தால 5வது பக்தி ரசாமிருத்த சிந்துவில் வந்து உத்தம பக்தியை பற்றி ஒரு சுலோகம் வருது. இந்த சுலோகம் நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமான சுலோகம். நீங்கள் நல்லாவே மெமரைஸ் பண்ணணும். யாராவது சொல்லுங்கள், சுலோகத்தை சொல்லுங்கள். வெரி குட், உத்தம பக்தி. வெரி குட், வெரி நைஸ். அடுத்தால அப்போ கனிஷ்ட பக்தன் வந்து அவன் கூட கனிஷ்ட பக்தன்னா அப்போ மத்தியம பக்தன் வந்து இன்னும் உயரம். அப்போ கனிஷ்ட பக்தன் கூட மாயாவாதிகளை விட கோடி மடங்கு மேலானவன்னு நம்ம படித்தோம். எதுக்கு அவன் அப்படி ஏன் மேலானவன்? விக்கிரகத்தில் என்ன இருக்குது? கம்ப்ளீட் நம்பிக்கை இருக்குது. ஓகே. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன? கம்ப்ளீட் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு அவன் விக்கிர வழிபாடு பண்ணுறான். அவன் உருவத்தில் விக்கிரகத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது. ஆனால் மாயாவாதிக்கு அவன் என்ன நினைக்கிறான், பிரம்மந்தான் உண்மை, இதெல்லாம் சும்மா போட்டு ஏதோ டெம்பரரிக்காக வேண்டி அங்கே பிரம்மத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இவங்க ஏதோ ஒன்று கடவுள் நினச்சிட்டு ஏதோ அவங்க வழிபடுறாங்க. இது தேவை கிடையாது. ஒன்ஸ் நீ வந்து பிரம்மத்தை நீ ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் தட்டி தூர போட்டுடலாம், தூர எறிஞ்சிருவாங்கம்பாங்க. ஆக்சுவலாக மாயாவாதிகளுக்கு வந்து குரு கூட நீ ஞானத்தை கிடச்சப்படன்னு குருவை தள்ளி விட்டுருவாங்க. நமக்கு யானையில் ஏறிக்கிட்டு குருவை வச்சு யானையில் ஏறிட்டு யானையை தட்டி விட்டுருவானுங்க. இதுதான் மாயாவாதிகளோடு. ஏன்னா குருக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது. அங்கே பிரம்மன் தான் எல்லாமே வந்துடும். அப்போ எதனால் அவனுக்கு வந்து அவ்வளவு அவன் கோடி மடங்கு மேலே அவன் மாயாவாதிகளை விடணும்னா காரணம் இதுதான். அவன் நம்பிக்கையோட அர்ச்சனை இது பண்ணுறான், விக்கிரக வழிபாடு பண்ணுறான். அவன் வந்து விக்கிரகத்தில் பகவானை காண்றான். அதனால் அவன் வந்து ரொம்ப வசுத்தம் வேண்டி. ஓகே, அடுத்தால எந்த அதிகாரி பக்திங்கக்கூடிய கோயிலில் வாசல் படியில் நிற்கிறான்?
கனிஷ்தா. வெரி குட். கனிஷ்தா. வெரி குட், வெரி குட். அப்புறம் அடுத்தால மத்தியம் அதிகாரிகளுக்கு வந்து 5 விதமான துவேஷங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஏதாவது ஒன்றோ ரெண்டோ சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் துவேஷங்கிறது? கரெக்ட். வெரி குட், வெரி குட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், எஸ், வெரி நைஸ். சரி, அடுத்தால 9. 6 விதங்களான கெட்ட குணங்கள் என்ன? ஓகே. காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மத்சரியம். நான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக போகலை. அதில் இதில் வந்து ஓகே. அடுத்தால 10வது வருது. 10வது உள்ள பாகவத்தில் பிரகாரம் எந்தது உண்மையிலே கெட்டமான குணம்? ஏன்னா அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணர் உள்ளே வந்துடுவார், ஹார்ட் உள்ளே வந்துடுவார். அப்போ அது எந்த குணம்? அது மத்சரியம். வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல். கரெக்டாக இதாச்சு. கரெக்டாக 1 hour 15 நிமிஷமோ 16 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு வந்து கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய குருதேவர். நான் அவருக்கு ஒரு ஆரத்தி முடிச்சிருவேன். சரியா? அன்றைக்கி முடிச்சிடுவோம். அப்புறம் ஆரத்தி யுக குரு நாராயணகி, ஆரத்தி யுக குரு நாராயணகி, ஆரத்தி ஆரத்தி மங்களமுரதி, ஆரத்தி ஆரத்தி மங்களமுரதி, ஆரத்தி யுக குரு நாராயணகி. ஜன்ம மரண சமுத்திர நிகந்தி, ஜன்ம மரண சமுத்திர நிகந்தி, ஜெயதி ஜெயதி ஜகத்குரு ஜெயதி, ஜெயதி ஜெயதி ஜகத்குரு ஜெயதி, ராகபக்தி ஜகதோ ததாதி, ராகபக்தி ஜகதோ ததாதி, ரமண மஞ்சரி ராதிகதாசி, ரமண மஞ்சரி ராதிகதாசி, ஆரத்தி யுக குரு நாராயணகி, ஆரத்தி யுக குரு நாராயணகி. தேவாரி பூர அற்புத ஜனனி, त्रिलोक महाभागवतकी, தேவாரி பூர அற்புத ஜனனி, त्रिलोक महाभागवतकी, दयाल रूप रमण सुंदरी, दयाल रूप रमण सुंदरी, दुर्लभ राधा दास्यं ददाति, दुर्लभ राधा दास्यं ददाति, आरति युग गुरु नारायणकी, आरति युग गुरु नारायणकी. महाप्रभु गण पार्षद वसति, महामंत्र रास विलासिनी, महाप्रभु गण पार्षद वसति, महामंत्र रास विलासिनी, अमृतवाणीय माधुर्य प्रेमी, अमृतवाणीय माधुर्य प्रेमी, आनंद रसिक गुरुजन क्रीडति, आनंद रसिक गुरुजन क्रीडति, आरति युग गुरु नारायण की, आरति युग गुरु नारायण की, आरति आरति मंगलमूर्ति, आरति आरति मंगलमूर्ति, आरति युग गुरु नारायण की.